அந்த ஃப்ரீ அண்ட் ஃபிலிம் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, யூஸ் பண்ணி மீதமான ஃபிலிம் ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணுற ஒரு ஃபில்ம் மேக்கர். அவங்க நாட்டில் நடிகர்கள் இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லை. ஆனாலும் 40 வருடங்கள் சினிமாவில் இருந்து தனக்கான கதைகள், தன் நிலத்தினுடைய கதைகளை எந்த விதமான சிஸ்டத்தினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் செஞ்சவர். அவருடைய கதைகளை பார்க்கும்போதும், அவரோட வாழ்நாள் அவரோட பயோகிராபிக்கல் ஃபில்மை பார்க்கும்போது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. எனக்குமே மறுபடியும் பார்க்கும்போது பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வாக்கியம் தலைக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. அதாவது என்னன்னா, அமெரிக்காவுக்கோ யூரோப்புக்கோ மாரல் லெக்சர் கொடுக்கறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவ்வளவு சுரண்டல்கள் செஞ்சிருக்காங்க. அதை எப்படி பண்ணாங்கன்னு அவரோட படங்கள்ல அவர் காட்டியிருக்காரு. ஸோ நமக்கு எப்பவுமே வெள்ளையர்கள் நம்ம படத்தை வந்து அங்கீகரிச்சா ஒரு சந்தோஷம் வரும். அவங்ககிட்ட பணம் வாங்கி படம் பண்ணும் போதும் வேற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் வந்துட்டு நம்மளுடைய நிலத்துக்கு கதைகளை சமரசம் இல்லாமல் நமக்கு சொல்லும் போது வரும் சந்தோஷம், வரும் பவரும் தான் வந்து நம்மளுக்கு வெகுகாலம் கொண்டு போகும்னு அவருக்கு செல்ஃப் மூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. முன்னணியை தயார்படுத்திட்டோம். சினிமா ஒரு டீம் ஒர்க்காக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு இயக்குனர் தன்னுடைய விஷயத்தை தயார்படுத்திட்டு அதுக்கான ஒரு நேர்த்தியான ஒரு இதில் இருக்கணும். மார்ட்டின் ஸ்கார்செஸே வந்து தீவிரம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது அதுக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சம் கிடைக்கிற உலகம் சொல்லலாம். ஆனால் வந்து அதே ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சொல்லும்போது அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நீளம் மூலமாக இங்கே நம்ம மக்களுக்கு அந்த படங்கள் காட்டணும். அதே மாதிரி ஸ்டீவ் மெக்லீன்ற ஒரு இங்கிலாந்து இயக்குனர், அவருடைய முக்கியமான 5 படங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கருப்பின மக்களுக்கு எதிராக நடந்த ஆப்ரேஷனை பற்றி ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ், ரொம்ப ஷார்ப்பான ஒரு திரைமொழியில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஃபிலிம் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க. இதை தாண்டி வந்துட்டு ஒரு 12 டாக்குமெண்ட்ரிஸ், இந்தியாவில் ரொம்ப முக்கியமான சில டாக்குமெண்ட்ரிஸ், ஈழம் பண்பாட்டு மையத்தை சார்ந்தவர்களும் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண சில டாக்குமெண்ட்ரிஸ், சில ஷார்ட் ஃபிலிம்ஸ், இதெல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் திரையிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து எதுக்கு இந்த படங்கள்லாம் திரையிடணுன்ற கேள்விகள் சில பேருக்கு வந்தது. அதுக்கான ஆன்சருமே இந்த நிகழ்வுலேயே நடந்துருச்சு. ஒரு 2 படங்களை குறிப்பாக வந்துட்டு சந்தோஷ், நசீர் அப்படிங்கிற இந்த 2 படத்தை வந்து திரையிடக்கூடாதுன்னு வன்மையான எதிர்ப்புகள் எங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஃபெஸ்டிவலே நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த 2 படத்தை ட்ராப் பண்ணிட்டு தான் மற்ற ஃபிலிம்ஸ் காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டங்களுக்கு நடுவில் தான் இந்த ஃபெஸ்டிவலை நடத்தி முடிச்சிருக்கோம். ஸோ இல்லை, இந்த பேனல் டிஸ்கஷனில் பேசும்போது கூட சொன்னாங்க ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு எந்த படத்தை அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சப்போஸ் நானோ இல்லை மற்றவங்களும் எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தணிக்கை குழு அப்படிங்கிறது வந்து தணிக்கை குழுவாக செயல்படாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு இயக்கமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எதிரான என்னோட வாய்ஸாக இருக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் அந்த படங்களை, அதாவது தணிக்கை சந்தோஷம் நசீரும் அப்ளீட் பண்ணப்பட்டு 2 அப்பீலுக்கு போயும் அவர்கள் கதையிலும் கொடுக்கப்பட்ட அன்பிற்கான கஷ்டம் வந்து ஏற்றுக்க முடியாமல் சென்சார் கொடுக்கப்படாத படங்கள் இந்த 2. இதனால வந்துட்டு இந்தியாவில் வந்து எந்த இடங்களையும் காட்ட முடியாது, விற்பனை சிக்கல்கள் இருக்கும், அங்கேயும் விற்க முடியாது. ஸோ என்டையர் இந்தியன் பிஸ்னஸ் உங்களுக்கு அவுட். இதையும் தாண்டி செம்பேன் உஸ்மானோட படங்கள் பார்க்கும்போது, அதாவது சிஸ்டம்ஸ், விற்பனை, கமர்ஷியல், இது எல்லாத்தையும் தாண்டி மனித மனதுக்கும் கலாச்சாரத்துக்கும் கதையினுடைய பரிமாற்றமும் ஒரு எனர்ஜியினுடைய பரிமாற்றமும் வர்றது வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஸோ அதுதான் போராட்ட குணம். அந்த போராட்ட குணத்தை காட்டணும் அப்படின்னு தான் நம்ம படங்கள் காட்டுறோம். மேற்கொண்டு அடுத்தடுத்த எடிஷன்ஸ்ல இன்னும் பயங்கர போராளிகள் தான் வந்து சினிமா எடுக்கிறதே ஒரு போராட்டம் தான். அதை எந்த அளவுக்கு அதை நேர்த்தியாக எடுக்கிறாங்க, அதிலிருந்து மற்றவங்க பார்த்து அதை வந்து ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு சினிமாவில் இருந்தால் நம்ம எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸும் எல்லா விதமான நீங்கள் டிஃபைன் பண்ணுற சினிமாக்களும் வந்துகிட்டு இருக்கு. அந்த வேறு ஆலமரத்தில் போய் ஒரு வகையில் நம்மளும் ஒரு வேறாக போய் ஜாயின் ஆகணும், நம்மளுடைய வேர்களை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் தான் க்யூரேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த எடிஷன்ஸில் இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ நீலம் டீம் இதை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் ஃபிலிம் வச்சுருக்கோம், ஒரு பிரசீலியன் ஃபிலிம், வால்டர் சாலஸ். அந்த திரைப்படம் கண்டிப்பாக பார்க்கணும். வால்டர் சாலஸ் நினைக்கிறேன் முக்கியமான படங்கள் எடுத்தவர் அவர். இன்ஃபேக்ட் வால்டர் சாலஸ் வந்து மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன். ஆனால் வந்து அங்கே அவர் யார் பக்கம் இருக்கிறாரு, என்ன கதைகளை சொல்கிறாரு, அவருடைய சாய்ஸ். ஸோ இந்த மாதிரியான படங்கள் காட்டுறது மூலமாக நம்ம எப்படி நிற்கணும், என்ன மாதிரி சினிமா நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம வேருக்கு நம்ம தேடணும் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். ஸோ அடுத்தடுத்த இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் மேலும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி அருண். தனித்துவமாக நிறைய படங்களை வந்து நம்மளை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி நீலமில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறவங்க ஒரு ஃபீல் எப்போ வந்ததுன்னா, சந்தோஷன்ற படத்தை தடை செய்ய போடக்கூடாதுன்னு சொன்னப்போ தான் நம்ம நீலமில் இப்படி பண்ணாலே ஒரு பரபரப்பு உருவாகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் தட். அடுத்தது நம்மளுடைய நிகழ்வுக்கு சிறப்புரை
தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர். அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் தனித்த உலகத்தை உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்த மாபெரும் திரைக்கலைஞர் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் நடித்தார். ரொம்ப இன்ஸ்பைரிங், ரொம்ப எனர்ஜிக்காக பழைய கதை தான். முதல் படம் சரியா போகும். சாமி அது போன்ற படங்கள் வந்துச்சு. அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து எங்கள் வீட்டில், ஏன்னா எனக்கு அப்போ 31 இயர்ஸ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகலை அப்படின்னு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி இருந்த காலம். அப்போ நான் ஒரு நாள் ராத்திரி உட்காந்து, நீ எதுக்கு சினிமாவுக்கு வந்த, எதை பார்த்து சினிமாவுக்கு வந்த, எதுக்காக நீ சினிமாவுக்கு வந்த அப்படிங்கிற கேள்வியை எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்டேன். எதுக்கு உன்னை மயிலிறகால் வருட வச்சிச்சு, எது விருதுநகரை விட்டு உன்னை ஓட வச்சு சினிமாக்களை கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே சினிமாவில் சாப்பாட்டுக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீ அலைஞ்ச அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப படம் தான் இயக்குனராகவும் நல்ல கதையை சொல்லணும் அப்போ கரெக்டாக சென்னையில் அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலுக்கு போகிற வாய்ப்பு, சூழ்நிலை, பல்வேறு சந்தர்ப்பங்கள் அமையும். அந்த காலகட்டத்தில் 2002 காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட ஆட்கள் வந்து போய் வருகிற ஒரு இடமாக அப்போ டிவி அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இன்னும் முழுமையாக வராத உலக சினிமாவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். நான் மெட்ராஸ்க்கு வந்தால் பெட்டர் பண்ணுவேன். ஸோ அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் முழுக்க 6 படம், 6 படத்தையும் பார்த்தேன். 6 படத்தையும் பார்த்து நான் வீட்டுக்கு போய் 6 படத்தினுடைய கதையும் நோட்டில் இன்னைக்கு காலையில் இந்த படம் பார்த்தேன், இந்த கதை அந்த கதை ஃபெஸ்டிவல் முடிச்ச பிறகு என்னுடைய பார்வை மொத்தமும் ஆச்சு. மயிலிறகால மனசை வருடுற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல சினிமாக்கு வந்து எக்காரணம் கொண்டும் அது இல்லாத இன்னொரு கதையை, இன்னொரு படத்தை பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஆழமான ஒரு நோக்கம் என் மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அப்ப எழுதின கதை தான் சோகால்டு இண்டஸ்ட்ரி முழுக்க வெற்றி வெற்றி வெற்றின்னு கதாநாயகன் வருகிற ஒரு உலகத்துக்கு முதல்ல தோல்வியினுடைய வாழ்க்கையை சொல்லணும். அதுவும் அந்த வெயிலோட சூடோட அந்த மனத்தோட சொல்லணும். கண்டிப்பா அப்ப வந்து புகைப்படம் தோற்ற ஒரு கடவுளோடு எப்போதும் ரத்தம் ஒழுங்கினா கூட கடைசி வாய்ப்பு நாளை காலையில சங்கர்ஷான கடை அதை சொல்றோம். ஒரு வேலை அவர் சொல்லிட்டாங்க. அவர் கம்பெனியில் வித்தியாசமான படங்கள் பண்ண விரும்பினாரு. அப்போ அவர் சொன்னார் சூர்யா, அர்ஜுன் அப்படி யாரா ஹீரோ. அப்போ நான் சொன்னேன், விருதுநகருடைய திராவிட முகம் பசுபதி மாதிரி ஒருத்தர் வேணும், அவரோட படம் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வெறியோட தான் அந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கேன்ஸ்ல தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் ஆன முதல் படம். நம்ப மாட்டீங்க, அந்த படத்துக்கு 26 அவார்ட், ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்ட், எல்லா அவார்டும் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அவார்ட் கிடைச்சோன்னே நான் அதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போதான் மறுபடியும் எனக்கு இந்த வேர்ல்டு சினிமா பார்த்த ஃபெஸ்டிவல் பார்த்த அனுபவம் தான் ஆல்மோஸ்ட் அந்த டாப் ஹீரோஸ் எல்லா இருக்கிறதும் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. கதையே சொல்ல வேண்டாம் இருந்துச்சு, ரீமேக் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு.
வந்து ஒரு கதை எழுதினேன். மறுபடியும் அப்போ அந்த கம்பெனி 4 கம்பெனி போனா போது ஒரு நடந்த படம் தான். அந்த படம் ஆஸ்கார்ல ஃபைனல் ரவுண்ட்ல வீக்லி லைவா அங்காடி தெருவா ஆஸ்காருக்கு போகிற படமாக அந்த படம். ஸோ ஃபெஸ்டிவல் யாரை உருவாக்குதோ உருவாக்கி உருவான ஃபெஸ்டிவலால் உருவான ஒரு ஆள் தான். ஸோ ஃபெஸ்டிவல் யாரோ ஒருவருக்கு ஒரு கதவை திறந்து வைக்கணும்னு ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ நினைக்கிறேன், அதை நான் ஒவ்வொரு நாள் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சிதா வர்றதுக்கு முன்னாடி தலித் பற்றிய பார்வை, ஜாதி பற்றிய பார்வை, இல்லை அதிகாரம் பற்றிய பார்வை நிஜமாவே நாகராஜன் கீழே வந்து ரஞ்சித் தமிழுக்கு வந்த பிறகு, மாரி செல்வராஜ் உள்ள நுழைந்த பிறகு மொத்த பார்வை வெயிலில் பண்டிகை ஸோ நாம் சித்தரிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் கூடுதல் கவனம் ஒரு கவனத்தை முழுமையாக ரஞ்சித் தன்னுடைய கமர்ஷியல் படங்கள் வாயிலாக எடுத்து வந்தது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த மாற்றம் வந்து மிக முக்கியமான மாற்றம். மொத்த தமிழ் சினிமாவிலே அது மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய படத்துல ஒரு சின்னதாக ஒரு சாலையில் வேலை செய்பவரை குறை சொன்னா கூட ஃபேஸ்புக்கில் ஒரு 10 பேர் எழுதுற அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்குது. கலையினுடைய முக்கியமான வேலையாக நினைப்பது அரசியல் தான் நினைக்கிறேன். அது வந்து இந்த வேலையை மிக சிறப்பாக ரஞ்சித் வந்து ஏற்றி வச்சது இயக்குனர் வந்து பெரிய ரஜினி படம் ஆசை கல்யாணம் மண்டபம் கட்டலாம், படைக்காமல் இடம் லைப்ரரி வேலை பார்த்து இப்போ லைப்ரரியில் பார்த்தா நம்ம விரும்புகிற புத்தகங்களை நான் வாங்கணும்னு நினைக்கிற புத்தகம் விலை ஒரு காலகட்டத்தில் நான் வாங்க முடியாதான், இப்போ ஓரளவுக்கு வாங்க முடியாது. ஆனால் தெரியாத ஒரு காலம் மேலே தாவரங்கள் ஒரு யாரை வந்து சேர்வதற்கு அவ்வளோ நாள், மேலே ரப்பர் வந்து சேர்வதற்கு அவ்வளோ நாள், இன்னும் சொல்லிட்டே போகணும். அவ்வளோ நவீன இலக்கியத்தினுடைய முதல் சரணனை கையில் பற்றுவதற்கு அத்தனை நாள் ஆச்சு. கணையாளை வாங்குவதற்கு அந்த விருதுநகர்லேருந்து மதுரை வந்து டிராவல் பண்ண வேண்டியது. ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு புங்கை லைப்ரரியை துறந்து வந்து நான் வந்து அந்த ரோடு வழியாக தான் தமிழ் என்னோட ஆஃபீஸில் இருந்து பார்க்குறப்ப இது ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டாவது தொடர்ந்து இசைக்கு ஒரு விழா, திரைப்படத்துக்கு ஒரு விழா, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு, ரஞ்சித்தை பாதுகாப்பு அப்படிதான் தோணுச்சு.
ப்ரொடியூசராக கடந்த லாஸ்ட் படம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து. ஸோ இன்னைக்கு மேடையில் இந்த ப்ரொடியூசர்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்னாப்சிஸ் கொடுத்தா ஓகே சொல்லிடுவாங்க, பைண்டட் ஸ்கிரிப்ட்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. நானும் நெஞ்சு வலிக்க கதை சொல்லியிருக்கேங்க. 2:30 மணிக்கு கதை வர சொல்லுவாங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டு பல்ல குத்தினா சொல்லுவோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கதை சொல்றதுக்காக போயிட்டு மதியத்துலேருந்து சாப்பிடாம இருக்கும். அப்புறம் டீ சாப்பிட்டுட்டு கதை சொல்லிட்டு வெளியே வந்தா வாந்தியா வரும். டீ சாப்பிட முடியாது. இன்னமும் நரேஷன் கேட்டலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் நெஞ்சு வலிக்க நரேஷன் மேடையில் இருக்கிறேன். ஸோ இது மாதிரி குளோனிங் மேடையில் இருக்கிற 4 ப்ரொடியூசர் மாதிரி குளோனிங் பண்ணி 10,000 பேரை தமிழ் சினிமாக்களை இறக்க முடியும்னா சினிமா மலர்ச்சியாக மாற வரும். எல்லாத்தையும் தாண்டி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எந்த கதை வயபிலிட்டியாக மாறுது, பல்வேறு விஷயங்கள் தினத்தந்தியில் நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை 12 படத்துடைய குவார்டர் பிளேஸ் பண்ணுறோம். இந்த ஒரு விளம்பரம் மட்டும் ஆடியன்ஸ் பல்வேறு விஷயங்கள் ஆனால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா ஓடிடி வாங்க மாட்டேங்குது, ஷோ கொடுக்கலன்னா ஷோ கேன்சல் ஆகுது இப்படின்னு இங்க இருக்கிற பிரச்சனை படம் எடுக்கவே விடாத அளவுக்கான பிரச்சனையில் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். பிரமாதமா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சின்ன ஒரு சீனை காமிக்கிறப்பவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள் பொட்டுக்காளி போன்ற ஒரு அழகான ஒரு மலர் தொடர்ந்து மலர்ந்து சார். தேங்க்யூ ஸோ மச். குவாலிட்டி அவருக்கு நான் செய்த திரைப்படங்களில் தேங்க்யூ சார். அது பல படைப்பாளர்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அடுத்தது நம்ம வேலையில் 6 வருஷம் இந்த படம் சினிமா வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ கவுண்ட் முக்கியம் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தை எடுத்து வெறின் பாரதி அவர்களை நடிக்கிறார். முதல் நாள் என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 5 நாளுமே புது புது முகங்கள், அதுதான் ரொம்ப பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சு. நம்ம பொதுவாக வெளியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக இருக்க மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து ரசனை இல்லை, அவங்க வந்து கமர்ஷியலாக பார்க்குறாங்க, அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் தகர்க்கிற மாதிரி அவ்வளோ இளைஞர்கள் வந்து பங்கேற்றது வந்து பயங்கர எனர்ஜியாக இருந்தது. உட்காரதுக்கு இடம் இல்லை. ஒவ்வொரு ஷோவிலுமே ஒரு 50-100 பேர் வெளியில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்குது. ரஞ்சித் தோழர் வேலையில் இருந்த போதும் கூட இது ரொம்ப நேர்த்தியாக நடத்தப்பட்டுச்சு. அதுதான் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. பின்னால் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் ரஞ்சித் தோழருக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன். நான் இந்த கண்டிப்பாக நம்ம இந்த 2 திரைப்படத்தையும் வேறு ஏதாவது ஒரு இடத்துல திரையிட்டு கண்டிப்பாக நீளம் அந்த டிகே ரோஸ் நிகழ்வை அந்த இடத்துல நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் ஆக்சுவலாக பேன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நன்றி. நீளம் புரட்சியெல்லாம் செய்ததாக இந்த திரைப்படங்கள் எடுத்த குற்றம் கடிதம் மகளை மற்றும் அந்த திரைப்படங்கள் எடுத்த பிரம்மா அவர்களை எல்லாருக்கும் வணக்கம். கல்லூரி காலங்களில் இருக்கும்போது நிறைய ஆர்வமாக நாடகங்கள் அப்போது ரொம்ப ஆர்வமாக நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவேன். அது இலக்கிய திருப்பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவேன். நாடகங்கள் இருக்கிறதுனால நாடக இயக்கங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். கல்ச்சுரல்ஸில் இருக்கிறதுனால நிறைய பண்பாட்டு சம்பந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளும் அதை பற்றி ரிப்பீட்டடான நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இளைஞர்களோட நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன். சினிமா வர்றதுக்கு முன்னால் இல்லை, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இளைஞரோட சேர்ந்து சில வேலைகள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் உண்டு. அப்போது என்ன நினச்சிருக்கேன்னா, இளைஞர்களுக்கான கலை மற்றும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு இன்ட்ராக்டிவான நிறைய செஷன்ஸ் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
இப்படியெல்லாம் ஆசைப்பட்டுட்டே இருந்த காலகட்டத்தில் எப்படியும் ஒரு சினிமாக்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறமா இதை இன்னும் ஒரு டிக்கெட்டு வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா டிக்கு போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈழம் பண்பாட்டு மையம், கூகை, அதுக்கப்புறம் வந்து இசை நிகழ்ச்சிகள், நாடக இயக்கங்கள். ஒரு கட்டத்தில் என்னன்னா இது நம்ம பண்ணணும்னு நினச்சதுல அப்படி பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இது வந்து ரஞ்சித்தோடது கிடையாது, இது என்னோடது. இது என்னோடதுங்கிற அந்த உரிமையோட தான் நான் ஒவ்வொரு முறையும் இதை பயங்கரமாக ரசிச்சுட்டு இருப்பேன். இது என்னோட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிட்டே இருக்கோம் கல்லூரி காலங்களில், அதுக்கப்புறம் வேலை பண்ணுற காலங்கள்லாம். இதோடைய பரிமாணமாக கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னன்னா நான் வந்து சினிமாவுக்கு வந்ததுங்கிறது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு விபத்து தான். அது ஒரு சூழ்நிலை காரணமாக நான் சினிமாக்குள்ளே வந்தேன். வேற நானுடைய சோஷியல் ஒர்க்குங்கிற மாதிரியான விதங்கள்லையும் நாடகங்கள்லையும் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த வகையில் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. குற்றம் கெடுதல் வந்து முதல்ல ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது தான் ஃபெஸ்டிவல்லாம் ஒன்று இருக்கும். எனக்கு தியேட்டர் ஃபெஸ்டிவல் தெரியும், ஆனால் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குங்கிறது எனக்கு இப்போ எனக்கு தீபாவளி பொங்கலை தவிர நமக்கு இந்த ஃபெஸ்டிவல்லாம் தெரியவே தெரியாது. குற்றம் கெடுதல் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு சினிமா கூட இருக்கக்கூடிய தொடர்பை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா குற்றம் கெடுதல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகும்போது தான் அந்த ஃபெஸ்டிவலில் நிறைய படங்களை பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன். வசந்தபாலன் சார் சொல்லிட்டு இருந்தார், அவரை வந்து செதுக்குனது வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா ஒரு இயக்குனருக்கு வந்து எதுவுமே முக்கியம் இல்லை, ஒன்று ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் விஷன். அவர் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிற விஷன் ஆகட்டும், அவரோட என்டையர் கரியருக்கு அவர் எடுத்துக்கிற ஒரு விஷன் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விஷனை வந்து உங்களுக்கு ஸ்கல்ப்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து செதுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப முக்கியமாக அவசியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்படி நிறைய படங்களை நம்ம மக்களோட ஒரு இது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வரக்கூடிய நண்பர்களாகட்டும், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வரக்கூடிய படங்களை தயாரிக்கிறவங்களாகட்டும், இல்லை வந்து அதை இயக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்கும் வந்து மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு, மக்கள் மேலே ஒரு நிகழ்ச்சி, தன்னோட சக மக்களோட பெரிய அன்பு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நிகழும். அப்போ இதுக்கு அகைன்ஸ்டாக நடந்துகிட்டு இருக்கிற அவ்வளோ படங்களுக்கு மத்தியில் இவ்வளவு திரைப்படங்களை உருவாக்கி அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் கூட்டமாக சேர்ந்துருக்கோம். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு, அதை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இன்னும் சில தோழர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் அதை பார்க்குறேன். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு நேற்று என்னோட மகன் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. அவர் வந்து பேட்டில் ஆஃப் அல்ஜிஸ் படத்தை பார்க்கறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. என்ன அந்த படம் பழைய படமாச்சு, நமக்கு பிடிச்சது ஓகே, ஆனால் வந்து நம்ம பையனுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அனுப்பியிருந்தேன். ரொம்ப நேரமாக இன்ஸ்பயர் ஆகி பேசிகிட்டே இருந்தாப்புல. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்த்தேன். இந்த மாதிரியான ஒரு பள்ளி மாணவனை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய படங்களுக்கான ஸ்பேஸ் வந்து சென்னையில் நமக்கு இருக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இருக்கக்கூடிய சமூக காலகட்டத்தில், இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் இந்த மாதிரியான திரைப்பட விழாக்கள் மிக மிக முக்கிய பங்கு. காரணம் என்னவென்றால், அதை ஒரு லைன் வயர்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து நம்மளுக்கு எதிரான ஒரு சக்தி எழுதிக்கிட்டே இருக்கும், அதிகமான எழுதிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இதை விட்டுடாமல் தீண்டு செஞ்சுட்டே இருக்கிற அவசியம். அந்த ஒரு லைவ் வயரை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ராம் சார் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காட்டுத்தனமாக படம் எடுங்க அப்படின்னு வர, காட்டுத்தனமாக படம் எடுங்க அப்படின்னு வர. அப்படிப்பட்ட காட்டுத்தனமான படங்களை பண்ணுவதற்கு இந்த திரைப்பட விழா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பங்கை ஆற்றும் என்று நம்புகிறேன். அதை உருவாக்கி கொடுத்த ரஞ்சித்துக்கும் தோழருக்கும் நன்றி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அவரை பற்றி இப்போ தான் நான் சும்மா படிக்கும்போது தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 200 வீதி நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்காரு பிரம்மா அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றி, தேங்க்யூ. நான் அடுத்ததாக நம்ம பேச அழைக்கிறது யாருன்னா, பொதுவாகவே ஒரு படம் மொக்கையாக இருந்தால் கொரட்டை விடுவோம். நான் கொரட்டையை வச்சு 8 படம் கொடுத்த நம்ம இயக்குனர் விநாயகர் சந்திரசேன அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். லைட்டாக பயந்துருச்சு, நான் படம் மொக்கையாயிருச்சுனோடனே சரி ஓகே, அதனால படம் பிடிக்கல போல. சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைஃப்பில் நமக்கு ரொம்ப சந்தோஷமான மறக்க முடியாத தருணங்கள் நமக்கு எப்போ வரப்போகுதுன்னு நமக்கே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. நான் சினிமாவுக்கு வரத்துக்கு மகேந்திரன் சாரோட திரைப்படங்கள், மகேந்திரன் சார் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு இணையாக பாரஞ்சித்தன் ரொம்ப முக்கியமாக இருக்குது.
இதை மேடையில் இருக்கான அண்ணன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மணிகண்டனுக்கு தெரியும், மணியன் எனக்கு ரொம்ப தெரியும், அவங்களோட எவ்வளோ தெரியும். டெய்லி ஏதாவது ஒரு விதத்துலையாவது காலால் அண்ணன் எப்படி என்ன பண்ணிச்சு, அண்ணன் இந்த சீன் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி அதே இடத்துல இந்த அண்ணன் இருக்கிற மேடையில் நான் பகிர்ந்துக்கிறது இதை விட சந்தோஷமான நாள் என் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. நான் திரைப்படம் உதவி இயக்குனராக ஆகிற டைமில் எனக்கு இவ்வளோ பெரிய சாதாரண சினிமா தெரியாது. நான் பார்த்து பயங்கரமாக வியந்த நம்ம சினிமா அட்டகத்தி தான் குட் நைட்டுக்கான மிக பேசிக் அடிப்படையான விஷயம். ஏன்னா நம்ம திரைப்படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், லார்ஜர் தன் லைஃப் ஃபிக்ஷனல் சினிமாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொதல் டைம் நான் படம் பார்க்குறேன், நம்ம குடும்பத்தை என் அப்பா என் அண்ணனை பார்க்குற மாதிரியான ஒரு படம். அதில் பேசின அரசியல், அதாவது எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரி அடிக்கடி அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். மெட்ராஸ் திரைப்படத்தில் வர வரி தான், உழைக்கும் இனமே உலக ஜெயித்திடும் ஒரு நாள் விழித்து இருந்தால் விரைவில் வந்து அப்படிங்கிறது. அதை மெயின் ஸ்ட்ரீமோட இவ்வளோ பெரிய இதில் அந்த வரி கேட்கறதுக்கு அதுக்கு யார் காரணம்? பாரஞ்சித் அண்ணன். அதனால தான் அது முடியும். நான் பாரஞ்சித் அண்ணனை ஒரு தனி நபராக ஒரு ஃபிலிம் மேக்கராக மட்டும் பார்க்கல, மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டாக பார்க்குறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வசந்த பாலன் சார், மெயின் பரதி சார், பாரஞ்சித்லாம் இருக்கும்போது நான் கீழே அப்படி உட்காந்துட்டு அவங்க பேசுகிறது கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களில் நானும் இருக்குன்ற ஆசையோடு கீழே தான் உட்காரன்னு ஆசைப்படுறேன். அது மாதிரி நான் இருக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக கமர்ஷியல் ஆர்ட் படம் எடுத்து பயங்கர தமிழ் சினிமாவில் வைரலான ஒரு இயக்கம். தமிழ் சினிமா ரசனைகள் கூழாங்கல மாறாங்கல் இந்த டிஎஸ் வினோத்ராஜ் அவர்களை நடிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, நான் வந்து ஃபெஸ்டிவல் போய் இங்கேயும் கிடையாது. ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு அங்கே ஒரிஜினல் வெர்ஷன் காட்டும்போது சரி நம்ம ஆளுகளுக்கு எப்போ காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஆனால் இங்கே வானம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து என்னோட ஒரிஜினல் வெர்ஷனை காட்டினது ரொம்ப சந்தோஷமா. அது இன்னைக்கு தான் அது எனக்கு ரொம்ப பாசிபிலிட்டி ஆச்சுன்னா, ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும் இல்லையா, அது ஏதோ ஒரு நியூஸ் வார்த்தையாக இருந்தாலும் எதுவும் அந்த ஒரு நம்ம அப்படியே பெருசாக காட்டணும், அவன் நம்ம படத்தை எல்லாருக்கும் அதை எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து கொட்டுக்காளி வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான காலகட்டத்தில் அது ரிலீஸ் ஆகிடுச்சுன்ற பொறுத்தல அந்த வகையில் கொட்டுக்காளி எப்பயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் தான். ஸோ அதுக்கு என்ன சொல்றது, அது ரிலீஸ் ஆகிடுச்சில் வந்து சில விஷயம் நடந்துச்சு. அது இன்றைக்கி எல்லா படத்துக்குமே நடக்குது. அது கொட்டுக்காளிக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்குமே நடக்குது. அதனால் அதையுமே நான் பெருசாக ஆடியன்ஸ்லேருந்து வரும்போது எனக்கு ஒரே ஒரு என்ன மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் இல்லை, அதனால் அவங்க சின்ன கன்ஃபியூஸ் வருது. எனக்கு கேட்டுக்குமே நிறையா டிஸ்கஷன் நான் கேட்டுருக்கேன், பார்த்தேன். அவங்களே பார்த்தேன். அதில் வந்து கேள்வி வரும்போது சரி ஒரு இடத்துல அவங்களே வந்து யோசிச்சு தானே சொன்னான் அப்படின்னு போயிட்டாங்கன்றதையும் பார்த்தேன். எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த அம்பு தான் நான் இங்கிட்டு வரவே வராதுன்னு நினச்சினேன். என்ன கிட்டேருந்து ஒன்று வருது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி படம் எடுத்தால் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ, எந்தெந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை வந்து எடுக்கணும்னு சொல்லி இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டு இருக்க அமைப்புகள் கூட எனக்கு அந்த இதில் சப்போர்ட் பண்ணல. இண்டஸ்ட்ரியிலேருந்து சில எதிர்ப்புகள் வருது. அப்போது முக்கியமான கருத்தை வைக்கப்பட்டது, இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும், இந்த மாதிரி படம் தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்றது. நான் ரொம்ப எப்படி அதை பார்க்குறேன்னா, இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும், இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது, இந்த தெருவில் நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற மனநிலைக்கு ஒப்பானது தான். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய மனக்கோளாறு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அதை சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து சினிமான்றதே ஒரு ஆடம்பரமாக பார்த்து வளர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து 2 படம் எடுத்துட்டேன் இல்லையா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளி வந்து அனுபவமாக யாரும் இருக்கலன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும்போது நான் தொடர்ந்து இது பண்ணிட்டு 2 படம் எடுத்து பயங்கர சந்தோஷமா. அப்படி இல்லையா, 10 படம் படம் எடுத்தேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அதை விட நண்பர்களுக்கு அவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. கல்யாணமே எனக்கு சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இங்கே இருக்க அருணன் இருக்கிறாரு, யாரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கொட்டுக்காளி வந்து
நான் இன்னொன்று சொல்கிறேங்க, கொட்டுக்காளி வந்து முதல்ல தமிழ்லேருந்து செலக்ட் ஆன, பெர்லினில் செலக்ட் ஆன 74 வருஷம் நடக்கிற ஃபெஸ்டிவலில் வந்து முதல் தமிழ் படமாக செலக்ட் ஆச்சு. இது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்து நீ என்னை வேல் பிரீமியர் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டான். அப்போ பாருங்கள் அது கொட்டுக்கோடி எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு. ஸோ அதெல்லாம் பெரிய ப்ரைடு. வரலாற்றில் அந்த இடம் கிடச்சிருக்குன்னு அது ஒரு பேனருக்காக இருக்கட்டும், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்து தான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. இன்றைக்கி படம் பார்த்தவங்களும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்றைக்கி படம் பார்த்தோம் நம்ம ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் அவ்வளோ பிடிச்சி பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து இது நடக்கணும். அடுத்த வருஷம் படம் எடுத்துகிட்டு இருப்பேன், இல்லைனா படம் வந்து ஷூட் முடிச்சிருப்பேன். நான் அப்பயும் வந்து கலந்துக்கணும் ஆசைப்பட்றேன். இப்போ ஷூட் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காருல அது மாதிரி. நன்றி நன்றி வினோத். அடுத்தது ரொம்ப டிசைனாக அடுத்தது அவர் வரவேற்றாச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா அடுத்த 2-3 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திங்கள் செவ்வாய் 3 நாட்கள் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வாசிகளுக்கு விருந்தளிக்க இருக்கிற பா ரஞ்சித் அவர்களை கிடைக்கும். இது வெற்றிகரமாக அருண்காட்சி அவருக்கு அருண்காட்சிகளை ஒத்துழைப்பு வீட்டை மட்டும் நிறைய பேர் எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் பிரபா முக்கியமாக காசே ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை வந்து கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகிட்டு அப்படின்னு நான் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் வந்து வசந்தபாலன் அவருடைய பேச்சு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது. ஸோ சினிமாவில் வெற்றி தோல்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து எதுக்காக இருக்கோம், என்ன பண்ணுறோம், அதோட வேல்யூஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றது வந்து கிரியேட்டர்ஸ்கிட்ட அதை போய் சேருது. கிரியேட்டர்ஸ் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, வேல்யூஸை வந்து அதோட டிமாண்டை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இது இசை நிகழ்ச்சி மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கோடி அந்த மாதிரி செலவாகிற ஒரு பட் அதை வச்சு நம்ம வந்து ஏன் மற்ற நிகழ்வுகளுக்கு செலவு பண்ணலாம், ஏன் அவ்வளோ காசை வந்து ஒரு ஈவெண்ட்டில் எடுத்து போடணும். இப்போ இந்த தலித் ஃபெஸ்டிவல் மந்த்துக்கு வந்து பெரிய ஒரு பொருட்செலவு தான் நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன். சரி இது ஏன் நீங்கள் வந்து இதை பண்ணணும், சரி வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, லைக் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி இல்லை வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதையும் பண்ணிட்டு தான் இருக்கும், அது பண்ணாமல் இல்லை. நமக்கு என்னால் முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஆனால் ஏன் கல்ச்சுரலாக கலை இலக்கியங்கள் இடங்களில் நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து புரியல நான். பட் ஆனால் இன்னைக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது பயங்கர எஃபெக்டிவாக இன்னைக்கு வந்து பயங்கர ரூட்டடாக எஃபெக்டிவாக நிறைய சேஞ்சஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, நிறைய சேஞ்சஸை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் விடுறப்போ, அவங்க கதை எழுதுகிறப்போ, யோசிக்கிறப்போ இதை வைக்கணும் இதை வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து அதுதான் சொல்கிறார். அதாவது ஹியூமன் வந்து வாழ்றதுக்கான வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமா வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாங்க. நம்முடைய மனத்தடையை நம்முடைய மூளையில் உருவாக்கி வச்சிருக்கிற மறுவழியாக சொல்லப்பட்டிருக்கிற கதைகளை வந்து கல்டிவேட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருப்பதற்கான ஒரு நிலை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருக்கணும், அப்போ நான் வந்து உயிர்ப்போடு இருக்கிறேன், நான் அலைவாக இருக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அதாவது அலைவாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த அலைவ்னஸ் எதில் இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பியூட்டி கிரியேட் ஆகுது. அந்த பியூட்டியை நான் வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்பு மூலமாக உருவாக்க வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு எனக்கு நிறைய தோழர்கள் இந்த விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போது எல்லாமே மாடல் தான். இன்னைக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசினாங்களா, உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருந்தது. இப்போது வசந்தபாலன் சார் சொல்கிறப்போ வந்து இப்பயும் நரேட்டிவ் தான், கதை தான் சொல்லணும் அப்படின்னா
நீலமோ இல்லை நீலம் பண்பாட்டு நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் இது வரைக்கும் நாங்கள் நரேட்டிவ் கேட்டதே இல்லை சார், கதை கேட்டதே கிடையாது. வெறும் சினாப்சிஸ் அந்த வந்து ஸ்கிரிப்ட் புக்கு தான் வந்து நாங்கள் வந்து படிக்கிறோம். வெறும் சினாப்சிஸை படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் புக்கை படிச்சுட்டு யாராவது கதை சொன்னால் கூட வந்து நான் கதை கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலமாக என்னால் ஓரளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ அப்படி தான் வந்து தொடர்ந்து வந்து படம் பண்ணிருக்கோம். அண்ட் வந்து இந்த $1 million அந்த ப்ரொடக்ஷன் அந்த டீசர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பயங்கர இன்ட்ரெஸ்டிவாக சித்தார்த்தோடைய இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதே மாதிரி $1 million அவங்க இருக்கிறது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு புது கதையாக்கங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடக்கிற ஒரு தயாரிப்பாளர்கள் அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப இந்த சமயத்தில் வந்து முக்கியமானதாக இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய புது தயாரிப்பு மாடல் மாற்றக்கூடிய படம் ரிலீஸ் பண்ணுறதுலையும் படம் விற்கிறதுலையும் நிறைய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி படம் விற்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கார்ப்பரேட் வந்து இன்றைக்கி வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க எந்த படம் வாங்கணும் எந்த படம் வாங்கக்கூடாது. அது எல்லாமே அவங்க கையில் இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. அவங்களுக்கு தேவையான படங்கள் வந்து பெரிய படங்கள் தான், சின்ன படங்கள் அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு சின்ன படங்கள் எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஒருவேளை அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி $1,00,000 சக்ஸஸ் ஆச்சுன்னா, சக்ஸஸ் கூட என்னவா அவங்க பார்க்குறாங்கன்னா, ஒன்று வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வந்து பட்ஜெட்டில் இதை பண்ணியிருக்காங்க, அப்புறம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி நாய்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, அந்த நாய்ஸ் வந்து ஓடிடியில் வந்து ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கிறாங்களா இல்லை வந்து பேப்பர் வியூ எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஒரு படத்தை எடுத்து தயாரித்து ரிலீஸ் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டம். அதை விற்கிறது விற்பனையை வந்து நம்ம திருப்பி எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய சிக்கலான விஷயம். இந்த சமயத்துலேயும் சில படங்கள் வந்து மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு பெற்று பல கோடிகளை சம்பாதிக்கிற படங்களாகவும் இருக்குது. அதுக்கு உதாரணம் $1 million ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம். பல கோடியில் அவங்க இப்போ தான் வளர்ந்து வராங்க. அந்த பல கோடி பெறுவதற்கான வாய்ப்பை அவங்களுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்களுடைய அப்புறம் வந்து இன்னும் இவர் ரப்பர் பந்து படம் அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாலிட்டிக்ஸை பேசினாலுமே ஜனநாயக மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகி பெரிய அளவில் வந்து அந்த வாழையை நம்ம வந்து சொல்லலாம். வாழையுமே வந்து ஒரு பெருவாரியான மக்கள்கிட்ட போயிட்டு பெரிய அளவில் வந்து அது நிதி ரீதியாக பெரிய வெற்றிப்பட்ட ஒரு படமாக வந்து இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறது படம் தயாரிக்கிறது அப்படின்னு சிம்பிளாக இருந்தாலுமே ஒரு யூனிக்கான ஐடியாவுக்கு ரொம்ப ஒரிஜினலான வாய்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேல்யூஸ் கிரியேட் ஆகிருக்கு. அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இன்றைக்கி நமக்கான ஸ்பேஸ், அதாவது நமக்கான வாய்ப்புகள் வந்து திறந்து தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நம்ம பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன், கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால படம் பண்ண முடியாமல் போயிருக்கு. படம் பண்ணுறப்போ நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனால் வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னோடய ஜேர்னியை நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்துருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நண்பர்களாக இருக்கலாம், அந்த வெளியே பேசும் வந்து இதை பற்றி பேசணும் அவசியம் கிடையாது. ஒரு படம் எடுத்துக்கிங்க, அதோட ஏன்னா வந்து இப்போ நல்ல ஸ்பேஸ் நல்ல சம்பந்தமும் கிடையாது. நிறைய ஆக்டர்ஸ் வந்து கூட நடிக்கிறது திரைப்படத்தில் நடிக்கிறது பெரிய ஆர்வமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்போ எனக்கு எது தடுப்பு நான் ஏன் எனக்கு சினிமா இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து படம் வந்து இந்த மாதிரி நான் தயார் பண்ணுற விஷயம் தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம் தான். ஆனால் வந்து போட்ட காசை நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் நான் டிரெக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதில் வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நஷ்டன்றது வந்து ஒரு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக இருக்குது. ஓகே, ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோட வேல்யூஸை திருப்பி க்ரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஏன் தொடர்ந்து இயங்கணும்? அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் உண்மையிலே தொடர்ந்து இயங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கானா நிச்சயமாக இருக்குது. நம்ம இன்னும் அதற்கான ரொம்ப தைரியமாக நம்ம மாறலை அப்படின்றது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு 10 பேர் வந்து படம் எடுக்க வேணாம், படம் பிடிக்கல, இல்லை படம் வந்து இந்த மாதிரி படம் எடுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிற ப்ரொடியூசர்ஸே நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் 11 இந்த கதை வேணும்னு காத்துட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 11வது ஆளை தேடுறது தான்
நம்முடைய தேடுதலும் இருக்குது. அதை நோக்கி நகரத்துல தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த 11 ஆள் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேர்ந்தோம். ஏன்னா இங்கே ரொம்ப ப்ரெஜரைஸாக இந்த படம் தான் ஓடும், இந்த படம்லாம் ஓடாது, இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம வந்துருக்கோம். அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த ப்ரொடக்ஷன் வந்து இங்கே வந்து செயல்பட்டு அதுலேருந்து தான் நிறைய டிரெக்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ எந்த கருத்தினாலும் பேசலாம் அப்படிங்கிற வாய்ப்பு ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம் சொல்லிட்டு முத்திரைப்பட்டு சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஜினி தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமாக வந்து நீங்கள் வந்து சாதியை பற்றி வெளிப்படையாக பேசுகிற படங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையாக இல்லை. இந்த திடீர்னு வந்து தலித் இஷ்யூ பற்றி பேசுறது தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாதி படமாக மாறிட்டு நம்மளாம் ஒன்றா இருக்கோம், நம்மளாம் ஒன்றா பேசிட்டு இருக்கிறோம், ஒன்றா படுத்து தூங்குறோம், ஒன்றா வந்து சாமி கும்பிட்றோம், இவனுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் தான் வந்து பேசி இந்த பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு ஒரு இடம் ஃபஸ்ட்டு கிட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இந்த மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஓகே, அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம். ஜெயிச்ச உடனே என்னன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழலில் கெடுக்கிறதுக்காக வந்துருக்காங்க, இது வந்து ஒரு படம் தான், இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பிச்சோன்னே வந்து என்னென்னா அது பார்த்தீங்கன்னா ஜாகுவார் காரில் வரான், ஏன் அந்த காசு வச்சு வந்து வெளிப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இல்லை. எனக்கு என்னதான் பிரச்சனை, நான் படம் பண்ணுறது பிரச்சனையா இல்லை வந்து படம் பண்ணுறதுல எனக்கு கிடைக்கிற சமயத்தில் நான் சொந்த காசில் வந்து நான் கார் வாங்குறது இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே அவங்க பிரச்சனையே கிடையாது. நான் படமே எடுக்கக்கூடாதுன்றா பிரச்சனை, அது வாய்ப்பே இல்லைல்ல. அது எப்படி அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து இன்னைக்கு எதிர்வினை இருக்குது, இன்னைக்கு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ, அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டாக பிடிச்சுன்னா எப்படி பற்றி பேசுறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுகிற அரசியலை பக்குவப்பட்டுருக்கிறோம் நம்ம, புரியுதா? இப்போ நீ கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது, நீ என் பேரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்ல விரும்பவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா நீ கிரிட்டிசிசம் பண்ணுறது என் தெருவில் என் ஊரில் நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். நான் எனக்கு புதுசு இல்லையே இது, புரியுதா உங்களுக்கு? நான் தெருவில் நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன். அது செட்டர்கல்லில் போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப என் கையை தொடாத நான் இருப்பேன், அங்கேயே நான் பார்த்துட்டேன். நான் என் ஊரில் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் வராத இன்னைக்கு அதை நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. அப்போ அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத பார்க்காத நீ அதிகம் பண்ணுறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம். ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், திருப்பி நம்மளை போட்டு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப டெமோக்ராட்டிக்கான வேர்ல்டு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கணும்னா முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும். இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்காக இருக்குன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ளே நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால் எடுக்க முடியும்னு நம்பணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் இல்லை, நான் அவர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு எது உத்வேகமாக இருந்தது? ஒன்னே ஒன்றா உத்வேகமாக இருந்தது, புரியுது? அதாவது இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லிக்கொண்டிருக்கிற காந்தியை நீ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் ஏன்னா பாபா அம்பேத்கர். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கணும். பாபா அம்பேத்கரோட மனநிலை அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும்? அவர் ஏன் யாருக்குமே வாய்ப்பு இல்லை? எப்படி பயப்படாமல் அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனார்? அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் திரு காந்தி அவர்களுக்கும் பாபா அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்குது, பெரிய முரண் இருக்குது, உரையாடல்கள் பயங்கரமாக இருக்குது, தீயாக இருக்கும். அப்படி இருந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்ப வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கிட்ட நீங்கள் லா மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது. அதை வந்து அவர் என்ன பண்ணாரு, திரு காந்தி அவர்கள் மீதும் காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அது ஏற்காமல் இல்லை. அவர் ஓகே நான் பண்ணேன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்புறம் லா மினிஸ்ட்ரியை வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. அது அடுத்தது. பட் ஆனால் எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் சாதியம் மிக கொடூரமாக பயங்கர கூட்டிட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை ஒரு வழிபாதையை உருவாக்க பாபா அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால் எனக்கு கல்வி கிடைக்குது, எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்.
பேச முடியுது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு சினிமா இயக்குனராக மாற்றிச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ரொம்ப பாசிட்டிவாக என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பித்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன்னா நான் பேச மாட்டேன். ரொம்ப மினிமலாக சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்கள் டைரக்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் யாருன்னு எதுவுமே தெரியாது, ஸ்பை மாதிரி தான் இருந்து வாழ்ந்துட்டு வந்துருக்குன்னு எனக்கு அவர் ரொம்ப ஆச்சரியம் கேட்பாரு, என்னடா நீ என்கிட்டடா வேலை செஞ்சு அப்படின்னு தான் கேட்பாரு தொடர்ந்து கேட்குறப்போ. பட் எனக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட தான் வேலை செய்யணும், நான் உங்கள் சினிமா தான் பார்த்தேன், உங்ககிட்ட தான் வேலை செஞ்சு தான் என்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமே நிறைய பேர் படம் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனவங்க இங்கே இருக்கிறாங்கல்ல. எங்கள் டைரக்டரே அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருக்கிட்டுமே வேலை செஞ்சது இல்லையே. விபி சார் ஸ்ட்ரெயிட்டாக தானே வந்து டைரக்டராக வந்தார். ஸோ அதனால் அப்புறம் வந்து அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுகிறாரு, அவர் இப்படி இருக்காரு அப்படிலாம். சினிமா கற்றுக்கிட்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை செஞ்சு கற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன சினிமா எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அந்த சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. முதல்ல இந்த படம் ஓடும், நமக்கு நீங்கள் எழுதுகிற கருத்து, நீங்கள் எழுதி யோசிக்கிற சிந்தனை, அந்த சிந்தனை டெஃபினட்டாக வந்து உங்களால் சினிமா ஆக்க முடியும்னா நீங்கள் அது ரொம்ப பாசிட்டிவாக நம்புங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 4 நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ரொம்ப நல்ல நண்பர்களாக வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க. அந்த ஜெயிச்சுமாரன் திலகர் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் பார்க்குறேன். நான் அனிதா, என்னோட மனைவி அனிதா, அவங்ககிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரிப்டை வந்து நான் சொல்கிறேன். அவங்க கேட்டு வந்து இது அந்த அதை இன்க்ரேஜ் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு அது ஆட்டத்துக்கு மேலே ஒரு கதையை நான் அந்த கையில் எடுக்க முடியும். எனக்கு ஏன் நம்பிக்கை வந்து ஒரே நம்பிக்கை தான். என் லைஃப் பயங்கர கொண்டாட்டமாக இருந்தது. என் லைஃப்பை நான் கொண்டாடினேன், நான் சந்தோஷப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய நான் 17ஆவது வயசுலேருந்து ஒரு 24-25 வயசு வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. நான் அப்படி எனக்கு இதற்கிடையில சாதி பிரச்சனை இருக்கு, இதற்கிடையில நான் நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சிருக்கேன், இதுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. பட் ஆனால் அதை மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொண்டாட்டங்கள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சினிமா வரணும்னு நான் முடிவு பண்றேன். ஏன் என்னுடைய கொண்டாட்டம் ஃபர்ஸ்ட் சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, ஈஸியாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி அது ஒரு கேம், அது ஒரு ட்ராப் தான். அது நான் ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு சினிமா எடுக்கிறேன், நான் ஒரு சினிமா செகண்ட் தான் எடுக்க போகிறேன், மெட்ராஸ்னு ஒரு படம், அதுக்கப்புறம் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன வேறு சம்பவம்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இங்கே இந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆடியன்ஸ் நல்ல படங்கள் அவங்க சுவாரஸ்யமான திரைப்படங்கள் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக அவங்க வந்து விரும்புவாங்க. ஆனால் அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் கிடைப்பாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே அது ஒத்துக்கல. நான் சொன்ன கதையை வந்து யாரும், ஆனால் இது ஒரு காம்படிஷன் தான். பட் ஆனால் வந்து நான் ஒரு திருமணம் வச்சு தான் ட்ரை பண்ணேன். சுமார் வந்து எனக்கு அவ்வளோ வந்தாங்க. அவருக்கு வந்து தெரியாத அவருக்கு ஒரு ஆசை படம் பண்ணணும். ஓகே, அவர் வந்து என்னை நம்பினாரு. ஆனால் அவர் நம்பிக்கையே யூஸ் பண்ணேன். இது மட்டும்தான் ஒரே கோல் அவருக்கும் எனக்கு. மற்றபடி வந்து அவர் என்னுடைய அரசியலை விரும்புகிறாரா அப்படின்றதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த அரசியல் நிலைப்பாடு மீது. ஆனால் அவருக்கு இந்த படம் என்னவா இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாரோ அப்படி இருந்தது. எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளர் என்னை நம்பி படம் போடுறாரு, அவரை வந்து நம்ம எந்த வகையிலையும் கைவிட்டக்கூடாதுன்னு நான் நம்பினேன். அண்ட் என் ஒர்க் மேலே நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன், ரொம்ப நேர்மையாக இருந்தேன். அண்ட் வந்து அந்த திரைப்படம் வெற்றி அடையும் நான் நம்பினேன். காரணம் அது சரி முடியும்னா எல்லாராலையும் அடைய முடியும். நல்ல திரைக்கதை நல்ல கதை இருந்தால் டெஃபினட்டாக ஆக முடியும்னா அது வயசெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அது மீறியும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த கதையை யோசிக்கலாமா, இப்படி யோசிக்க வேணாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு எதுவும் யோசிக்காதீங்க. நமக்கு முன்னாடி நிறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அது வந்து இவங்க வந்து எல்லா படத்தையும் ஸ்டேஜ் பண்ண முடியும். கூழாங்கல் மாதிரியான இந்த முதுகல் மாதிரியான படங்கள் வந்து ஸ்டேஜ் பண்ணி மக்களுக்கு பெருமான பாரத்தையும் அவங்களும் வரவேற்பையும் பெற முடியுது. அப்படின்றது ஒரு ஆட்டோ மூவி அப்படின்னு தனியாக ஜானர் பண்ண முடியாமல் அதுவுமே வந்து சினிமாவில் வந்து மக்களுக்கு செல்லடைய முடிகிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் பெரிய நம்பிக்கையோட இது செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் இந்த நிகழ்வுகளை நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் சோசியல் கான்சியஸ் டெஃபினட்டாக தேவை. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக அவசியம். நம்ம ஏன் சினிமா பண்ணுறோம், நம்ம ஏன் எதுக்காக பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், இந்த சினிமா மூலமாக என்ன பண்ண போகிறோம். ஸ்ட்ரைக்கியோட போட்டோ வந்து நம்ம இந்த புக்கோட பின்னாடி வந்து போடுறோம். இன்னொரு ஸ்ட்ரைக்கி அதை பற்றி பேசியிருக்காரா அப்படின்றது வந்து எனக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய முடிவு அதுவாக தான் இருந்தது. ஆனால் நான் இப்போ பார்க்குறப்ப ஸ்ட்ரைக்கி இந்த வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ
ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். என்னால் இந்த உலகத்தை வந்து இங்கே இருக்கிற சாதி சமூகத்தை, இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை வந்து என்னால் ஒரேடியாக மாற்றிட முடியுமானா மாற்றிட முடியாது. ஒரு டிஸ்கஷனை என்னால் கிரியேட் பண்ண முடியும்னு நான் நம்பினேன். அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த டிஸ்கஷன் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. அதாவது இது மாதிரி விமர்சனங்களுக்கு ரொம்ப பாராட்டத்தக்க விமர்சனங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். அந்த பயங்கர சந்தோஷமான ஒரு மனிதனாக இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மனிதனாக இருக்கேன். ஸோ இதை நான் பெறுவதற்கு என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய பிடிவாதமும் தான் காரணமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அந்த நோக்கத்தை கைவிட்டக்கூடாதுன்னு நினச்சேன். நான் பேசுறது மூலமாக எவ்வளோ சீரியலை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அப்கோர்ஸ் நம்ம வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். நம்ம வந்து பெரிய அளவில் பணம் போடுறாங்க. அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய நோக்கம் இருக்குது. அந்த பணத்தை வந்து கரெக்டாக அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து திருப்பி தர வேண்டிய தேவை இருக்குது. அதை திருப்பி நான் உணர்றேன். அந்த எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் இந்த திரைப்படம் என்னவா இருக்குன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் வந்து பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது. நோக்கமும் நினைக்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய முதல் திரைப்படங்கள்லேயே ஆரம்பிக்கணுங்க. இப்போ பரியரும் பெருமாள் ஏன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ வேஸ்டான ஒரு பெரிய டிஸ்கஷன் அவ்வளோ ரீச் பெற்றதுன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு பரியரும் பெருமாளுக்கு கிடைச்சிது. அது கிடைக்கக்கூடிய சூழல் அன்றைக்கி வந்து இருந்தது. அது உடனே அவ்வளோ காத்திரமான ஒரு சினிமாவை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அது ஈஸியாக வந்து சேர்ந்தது இல்லை. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. அண்ட் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. அண்ட் உங்களாலையும் எல்லாராலையும் மிக அற்புதமான சினிமாவை தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளால் தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிகே ரோசி சினிமா ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்கினால் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ட் அதை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுகிற நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலை நிகழ்த்தி காட்டி உங்களோடு இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இதில் உடன் இருந்த அனைத்து தொழில்களுக்கும் நிறைய இயக்குநர்கள் இதில் வந்திருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுனாங்க. நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அண்ட் வந்து அதே மாதிரி படங்கள் திரையிடக்கூடாதுன்னு பிரச்சனையும் வந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து நேற்று போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேறு விட்டுட்டு போயிருக்காங்க. இங்கே சர்க்கிள் லேப்புக்கு வந்து இந்த லைசன்ஸிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை. சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம். நம்ம இங்கே திரையிட அனுமதி கிடைக்கலாம்னா நம்ம டெஃபினட்டாக அது சந்தோஷம் வெளியில் திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குது. நம்ம பிரச்சனை நம்மனா அவ்வளோ க்ரைமெல்லாம் பண்ணலாம். இது க்ரைம் பனிஷ்மெண்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம். பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல, எவ்வளோதான் வேலை செய்யுது. ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்து கொஞ்சம் புக்கு படிக்கலாம். கொஞ்சம் வேற ஒரு என்வரன்மெண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ சந்தோஷையும் நசீரையும் ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து திரையிட்டு அந்த சம்பவத்துக்கும் தயாராகும். அண்ட் வந்து ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு சினிமா. அந்த மக்களுக்கான சினிமாவை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் உண்டு. அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் சட்டத்தாலையும் சரி யாராலையும் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே இது வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமாக முடிவோடையே இதை சொல்கிறோம். ஸோ இது பேசி தேங்க்யூ. நன்றி. 10 நாளில் ரீலுக்கு தயார் பாரஞ்சித் அதிரடி யூடியூப் கம்பெனியில் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தன்னுடைய முதல் திரைப்படத்தை ஒரு தலித் அடையாளங்களோடு எடுக்கக்கூடிய பல தயக்கங்களுடன் ஒரு சினிமாவுக்கு இளைஞன் நுழைந்து ஒரு தலித் திரைப்பட விழாவை நடத்தியிருக்கார் என்பது வரலாறு. அந்த வரலாற்று நம்ம எல்லாம் சாட்சியாக இருந்திருக்கிறோம். ரொம்ப அருமையாக இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு இவர் ரஞ்சித் அவர்களை மேடையில் இருந்து நிற்க சொல்கிறோம். இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். நன்றி, தேங்க்யூ. இயக்குனர் லெனின் பாரதி அவர்களுக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. இயக்குனர் பிரம்மா அவர்களுக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் அவர்களுக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. இயக்குனர் PS வினோத்ராஜ் அவர்களுக்கு இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்.
நன்றி. இயக்குனர் அருண் அவர்களுக்கு எங்கள் பாரதித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். Thank you. The great event. Please stand the group, sir. We have a group photo. Yeah.